சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் நலனில் அக்கறையற்ற அரசு, சிந்திக்கும் திறனற்ற அரசு என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நள்ளிரவில் வினாடிக்கு 1.70 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பொறுப்பற்ற அரசின் மிக மோசமான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகி கரையை கடந்த பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருகிறது. அதனால் ஏரிகளும் குளங்களும் நிரம்பி மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கும் நிலையில் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய தமிழக அரசு அதற்கு மாறாக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1.70 லட்சம் கன அடி நீரை திறந்துவிட்டு மக்களின் இன்னல்களை பல மடங்கு பெருக்கி இருக்கிறது. நள்ளிரவு 1:30 மணிக்கு சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் அடுத்த சில மணி நேரங்களில் 4 மாவட்டங்களில் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், தண்டாரம்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணலூர்பேட்டை, திருக்கோவிலூர், விழுப்புரம், அரகண்டநல்லூர், திருவெண்ணைநல்லூர், கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையம் போன்ற பகுதிகளையும் இவற்றை சுற்றியுள்ள 11 கிராமங்களையும் சுற்றி வளைத்த வெள்ளம் அங்கு உள்ள பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்குள் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது குறித்து அப்பாவி மக்களுக்கு தெரியவில்லை. கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த பிறகுதான் மக்களுக்கு விவரமே தெரிந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அனைவரும் வீடுகளை விட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். தென்பெண்ணை ஆறு ஓடும் 4 மாவட்டங்களிலும் ஆற்றின் கரைகளில் அமைந்துள்ள பகுதிகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ளம் புகுந்ததால் 2 லட்சம் முதல் 10 லட்சம் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. பல கிராமங்களுக்கு மீட்பு குழுவினரை இன்னும் செல்ல முடியாததால் அங்கு உள்ள மக்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை. 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த நெல் உள்ளிட்ட பயிர்களும் ஆடுகள், மாடுகள், கோழிகள் போன்ற கால்நடைகளும் வெள்ளத்தில் சிக்கி முற்றிலுமாக அழிந்துவிட்டன. இந்த இழப்புகளிலிருந்து மீள்வதற்கு அந்த பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடும். அதிர்ச்சியிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பவே சில நாட்கள் ஆகும். கர்நாடகத்தில் உருவாகும் தென்பெண்ணை ஆறு பெங்களூரு, ஓசூர், கிருஷ்ணகிரி வழியாக சாத்தனூர் வருகிறது. தொடங்கும் இடத்திலிருந்து சாத்தனூர் அணைக்கு வரும் வழி வரை அனைத்து இடங்களிலும் கடுமையான மழை பெய்வதால் காற்றாறுகள் உருவாகி அந்த நீரும் பாம்பாறு உள்ளிட்ட பல துணை நதிகளும் தென்பெண்ணை ஆற்றில் தான் இருக்கின்றன. அதனால் சாத்தனூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு ஞாயிற்றுக்கிழமை பகலிலேயே அதிகரிக்க தொடங்கிவிட்டது. அடுத்த சில மணி நேரங்களில் அணை நிரம்பிவிடும் என்பது பொறியாளர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். தென்பெண்ணை ஆறு வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீரை மட்டும்தான் தாங்கும். அதற்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டால் பேரழிவு ஏற்படும் என்பது அணையின் பொறியாளர்களுக்கு தெரிந்ததுதான். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் இருந்தே சாத்தனூர் அணையிலிருந்து கணிசமான அளவில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது. ஆனால் எந்த எஜமானரின் ஆணைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதுதான் தெரியவில்லை. 2015ஆம் ஆண்டில் ஒரு நள்ளிரவில் செம்பரப்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதையே மீண்டும் மீண்டும் கூறி தனது தோல்விகளை நியாயப்படுத்தி வந்த திமுக அரசு இப்போது நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டதன் மூலம் அதைவிட பல மடங்கு பேரழிவுக்கு காரணமாக இருக்கிறது. ஆட்சி செய்யவே தகுதியில்லாத கட்சி திமுக என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்காக கொடுக்கப்பட்ட விலை அதிகம். சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 2 லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நிலையில் நிலைமை ஒவ்வொரு மணி நேரமும் மோசமடைந்து வருகிறது. நிலைமையை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்கான தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். சாத்தனூர் அணை முன்னறிவிப்பின்றி திறந்து விடப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய உயர்நிலை விசாரணைக்கு தமிழக அரசு உடனடியாக ஆணையிட வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 25,000 இழப்பீடு வழங்க வேண்டும். சேதமடைந்த பயிர்களுக்கும் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் உரிய இழப்பீடு வேண்டும். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு கோரும் நிவாரண நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.